இருக்குமோ அந்த செங்கதிர் சொல்லும்படியான ஒளிகள் எப்படி வீசுகிறதோ அதை போல் அவர் முகத்தை பார்த்தவுடனே இப்பேர் வந்த அழகு வாய்ந்த ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்பேர் வந்த புறவியை தட்டி நன் கையில கொடுத்தவுடனே அப்பேர் வந்த புறவி கொடுத்து விட்டு எப்ப மாயம்தான் போனாரே தெரியும். பார்க்கல மறுபடியும் சொல்ல முடியாது. என் இல்லாசரம் சென்றவுடனே அந்த நேரம் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. எங்க அப்பா என்ன சொல்றாரு, என் தங்கச்சி மகனுக்கு தான் என் மாவளை கொடுப்பேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. எங்க அம்மா என்ன சொல்றாங்க, என் தம்பிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இந்த வாக்குவாதம் நடக்குது. அப்பதான் நான் சொன்னேன், அப்பாப்பா அம்மா நீங்க ஏன் சண்டை போடுறீங்க, உங்களுக்கு ஏன் இந்த சண்டை அப்படி என்று சொல்லு. அம்மா நீ தக்க பருவத்தில் இருக்கிற ஒரு மனையான்னு சொல்ல முடியாது, ஒரு மருமகன் எனக்கு வேணும். உன்னை திருமணம் முடிச்சு கொடுத்தா அது புள்ள பெத்த கொடுமை. அதுக்குதான் சொல்லுவாங்க மடியில நெருப்பு கட்டின அலையிற கதையா. மடியில கணம் இருந்தாதான் செடிக்கு போகும். செடி மடியில கணம் இருந்தா நெஞ்சில பயம் இருக்கு. அந்த மடியில கணம் இருக்கும் போது நெஞ்சில பயம் இருக்குது. அப்பேர் வந்து ஒரு பெண்ணா நெருப்பு கட்டி வகுத்துல கட்டின மாதிரி. ஆனா இருந்தாலும் உனக்கு ஒருத்தனு கொடுத்துட்டா நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படி என்று சொல்ல. அப்பதான் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், இதுக்கு வருத்தப்படுறீங்க. அப்பா இங்க வாங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை அப்படி என்றால் இச்சா சுயவரங்கள் நான் சொன்னேன். இச்சா சுயவரம் என்பது ஆசை, இச்சை என்பது ஆசை, சுயவரம் என்பது பொது. அப்பதான் நான் சொன்னேன் 55 தேச ராஜாக்களுக்கு நிருபம் எழுதுங்க. நிருபத்தை கண்டவுடனே இவர் ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள். அங்க உங்க தம்பியும் வருவாங்க, அங்க உங்க தங்கச்சி பிள்ளையும் வருவாங்க. அப்ப யாரு முகம் நல்லா இருக்குதோ அங்க அவரை பார்த்த உடனே இந்த மாலையை அவர் கைத்துல போடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் எதுக்காக சொல்றேன், எதுக்குமா அன்னைக்கு புறவி தட்டி கொடுத்தாரு, அதைக்கு நம் கையில கொடுத்தாரு. அவரு அங்க வரமாட்டாரா? மனசுல ஒரு மனக்கோட்டை, அந்த ஆசை என்னைக்கு இருந்தாலும் அந்த ராஜா அங்க வருவாரு. அப்போ இந்த மாலை அவருக்கு போட்டுடலாம் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை. அப்பா அம்மா பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படி என்று சொன்ன உடனே 55 தேசத்துக்கு நிருபம் எழுது. நிருபத்தை கண்ட உடனே சுயவரத்துக்கு அப்ப அந்த சுயவரத்துல பூரா பேர் வந்துட்டாங்க. இந்த மாலையை கையில எடுத்துக்கிட்டு சுத்தி 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 இப்படி சுத்தி சுத்தி வருகிற போது இடதுபுறமும் வலதுபுறமும் அப்படி சார்ந்து வருகிற போது அந்த மன்னியவர் அங்க யாருக்காக இந்த வேலையை செய்தோம். இப்பேர் முந்த அழகு வாய்ந்தவர் அங்க வருவார் நினைத்தேன், அங்க வரவில்லை என்று அப்படி என்று சுற்றி பார்த்தவுடனே வாயற்படியில போய் இப்படி காலை வச்சுங்க. வாழற்படியில பார்த்தேன். வாயற்படியில பார்த்தவன் இவர் அங்க அமரல, வெளியே இருக்க முடியாது. தேர் தட்டிலே அமர்ந்தார். அவரை பார்த்த உடனே மாலை எடுத்து அவர் கைத்திலே போட்ட உடனே அடி அண்ணா வாழை மாலை இட்டேன். போட்டம் மாலை மனசுல நினைச்சவருக்கு மாலையை போட்டீங்க. அந்த ஆசையில அப்பாவையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல, கிட்டி கிட்டி கிட்டி
அப்பா அம்மா நினைக்காத போட்டேன். நினைக்கல. இப்ப மாலை போடாதமே நினைக்காத ஓடி கொடுத்துவேன். ஓடி மாலை போடாது. உன் தங்கச்சி போனால குடு. என் தங்கச்சி கதையை அங்க பேசுறேன். இப்படி ஓடுகிற போது அப்போ ரதத்தட்டுல அமர்ந்த உடனே அந்த ரதத்தை ஓட்டுற ஆள் யாரு? துரியோதனன். துரியோதனன் அந்த சொல்லும்படியான ரதமானது எங்க போகுது? அத்திநகர் சொல்லும்படியான அஸ்தாபுரத்துக்கு போகுது. தலைமகர்த்தா யாரு? இதுக்கெல்லாம் பீஷ்மாச்சாரி தான் தலைமகர்த்தா. 886 வயது படித்த பீஷ்மாச்சாரி தலைமையில அத்திநகர் சென்று அஸ்தாபுரத்திலே முத கல்யாணம். எங்களுக்கு முத கல்யாணம். முத கல்யாணம் அவங்க தலைமையில நடக்குது. அப்பெல்லாம் அவங்க இல்ல 100 பேர் மட்ட புலிவ சின்ன சின்ன பிள்ளை அம்மா புலிவ. அப்படி இருந்தாலும் திருமணத்தை முடித்த உடனே பீஷ்மாச்சாரி தாத்தா அழைத்தார்கள். அம்மா பொன்னுருகி உங்கள் திருமணம் நல்ல முறையில் முடிந்தது. ஆனா இருந்தாலும் உங்கள் எல்லா சாரம் சொல்லும்படியான உங்க நாடு அங்கு தேசத்துக்கு செல்லும். அந்த அங்கு தேசம் சென்று உன் மனையால் சொல்லும்படியான உன் மனைவருடன் சென்று இல்லற வாழ்க்கை நல்லறமா செய்யுங்க அப்படி என்று சொல்ல அவர் வார்த்தை சிறமேற்கொண்டு நாட்டுக்கு அங்கு தேசம் சென்று அஸ்தாபுரத்துல அங்கு தேசத்துக்கு சென்றீங்க. அப்படி அங்கு தேசம் சென்ற உடனே அவருக்கு என்ன வேலை? காலையில ஸ்நானபானங்களை செய்து சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய என் வீட்டுக்காரர். அவர் என்ன சொன்னாரு? பொன்னுருகி வந்தவன் ஜலம் வேணும், ஒரு குடம் எடுத்துட்டு சொல்லும்படியான குளக்கரை சென்று ஒரு குடம் தண்ணியை கொண்டு வாடி. பூஜை செய்யறதுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டு வா. அப்படி சொன்ன உடனே சொல்லும்படியான குடத்தை எடுத்துக்கிட்டு நந்தவனம் சென்று அப்படி சுத்தி பார்க்கிற போது அப்பேர் கொண்ட குளக்கரை தெரிந்த உடனே ஓட்டத்துக்கு ஒரு குடம் தண்ணி மூண்டி ஏன்னா முதல்ல செய்யறீங்களா? முண்டி எடுத்துட்டு வந்து கரை மேல வச்ச குடம் தூக்கரை நில தூக்கும். அடப்பாதுலா ஒரு குடம் தண்ணி நில தூக்க முடியல. ஏன்? அரமனையில இருந்ததாச்சே. நான் ராஜா விட்டு புள்ளியாச்சே. எல்லாமே எனக்கு சொல்லும்படியான தாதி தானே. அதனால வேலை பாக்குறவங்க செய்தது கிடையாது. அதனால இந்த குடையை நில தூக்க முடியல. சுத்தி பார்த்தேன். யாரு தென்படவில்லை. அந்த குடத்தை தூக்குற நேரம் பார்த்து அப்பேருக்கு யாரு வருவாங்களோ இந்த குடத்தை தூக்கி விட்டாலும் தூக்கிட்டு போலாமே அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்பதான் நாளை கம்மஜாதி அப்பதான் ஓடி வந்தாங்க. தண்ணி முள்ள வந்திருப்பாங்க பழகு. அவங்க 4 பேர் ஓடியாந்து குடத்தை எடுத்துட்டு தண்ணி முள்ள வந்த உடனே அம்மா இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வைங்க அப்படி என்று தெரிவித்த உடனே குடத்தை தூக்க குனிஞ்சாங்க. நானும் குனிஞ்சேன். அப்படி குனிக்கிற போது மாங்கல்யே அவங்க கண்ணுக்கு மாங்கல்யம் தெரிஞ்சு போச்சு. தனியா தெரிஞ்சு தொங்குது. பார்த்து மஞ்சா கவுரு பச்சை பச்சேன்னு இருக்குது. மஞ்சேர்னு புதுசா இருக்குது. பச்சை காயிலேயே காயாதக்குது. மஞ்ச கவுரு பூவும் வாடாதக்குது. தலையில இருக்குது. எவர்ணமா இருக்கிறாள். இவ்வளவு அழகா இருக்குது. நீ அந்த நாட்டு பொண்ணு அவங்க புதுசா வந்துக்கிறாங்க. பொண்ணு யாரு விவரத்தை கேட்க அப்பதான் நான் சொன்னேன். எங்க அப்பா சக்கரவர்த்தி. எங்க நாடு கலிங்க தேசம். எங்க அம்மா பேரு ரத்னமாலா. இப்படி சொல்லும்படியா பொன் யகத்திலே பிறந்த என் பெயர் தான் பொன்னுருகி. நீங்க உண்மைக்காக போறாங்க சொல்லிப்பீங்க. அப்படி சொன்ன உடனே இந்த பொம்மையட்டிகளா என்ன சொன்னாலும் என்ன இவ்வளவு அழகா இருக்கிற நீ சொல்றத பார்த்தா சத்திரன் சொல்லும்படியான சத்திரனுக்கு மகளாக சொல்லும்படிய ஒரு மகாராஜனுக்கு மகளாக பிறந்த நீ ஒரு சத்திரன் தான். அப்படி இருந்தாலும் வாங்காத அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் நீ சக்கரவர்த்தி மோகன் சொல்லிவிட்ட. ஆனா இருந்தாலும் இந்த தாலி தொங்குதே இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? அப்பதான் சொன்னேன். இது தெரியாதா? ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது உங்களுக்கு தெரியாதா? அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜா அங்கவருக்கு பொண்டாட்டின்னு சொல்லத்தான் யாரு வந்து போட தூக்குறாட? எப்படி நீ வரலாம்? சக்காலத்தி அவளு கூட நீ கேட்டது கிடையாது. நீ கேக்குற இல்லமா? அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க.
அங்கு தேசாதிபதி கர்ணம் மகாராஜன் அந்நியவருக்கு சொல்லும்படியான பாரியால் சொன்னேனே அதற்கு நாளை சொல்லும்படியான இந்த கம்ம ஜாதி பெண்கள் எல்லாம் அடி சக்காலத்தி ஜாடு மாதிரி நாடு மாதிரி என்று ஏகதகமா பேசி சண்டாளி மோசக்காரி இது சத்திரியருக்கு சொல்லும்படியான குலம் இது சத்திரியர்கள் தான் முள்ள வேண்டும் இது யாரு முள்ளக்கூடிய குளத்துல நீ வந்து யார் தெரியுமா ஈரான ஜாதி ஈரான ஜாதி அப்படி என்று ஓடி வந்து நாலு சொல்லும்படியான பெண்கள் எல்லாம் என்னை படிரென்று அடித்து இப்பேர் வந்து அடியோதண்டமா அடித்து சண்டாள மோசக்காரி சதிகாரி சத்திரி குளத்திலே சொல்லும்படியான கீஜாதிகார அந்நியவருக்கு பொண்டாட்டி தண்ணி மூடலாம் உங்க குளம் அங்க இருக்குது அங்க போய்தான் நீங்க முள்ள வேண்டும் அப்படி என்று என்னை அடியோதண்டம் அடித்து இதுவோடு இந்த ஆளு கூட வாடக்கூடாதுன்னு அப்படியே கலிங்க தேசம் போறான். அப்படி போகிற போது என் சொல்லுபடியான சுந்தரத்தாதி ஓட்டமா சொல்லுபடியான என் மன்னனிடம் தெரிவிக்க அவர் ஓடி வந்து பெண்ணே பொன்னுருகி போக வேண்டாம். அப்பதான் என்ன கேட்டேன், பாவி என் வாழ்க்கை கெடுத்தாயடா என் வாழ்க்கை எல்லாம் கெடுத்துட்டியே என் வாழ்நாள் எல்லாம் பாய்நாளா போச்சு மனதில் இருக்க முடியாத மனக்கொட்டையா மண் கொட்டையா போச்சு. அடப்பாவி என் குளத்தை கெடுத்தாயடா அவநீரமாக பேசி இனி ஒரு பொய்தும் உன்கிட்ட வாழ மாட்டேன் அப்படி என்று நேரம் எங்க போனேன் கலிங்க தேசத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க. அப்பதான் சொல்லுவாங்க என்னன்னு பொண்ணு கேட்டா எங்க போகும், ஆத்தா விட்டு தான் போகணும். பொண்ணு கேட்டா இந்த பெண்ணு கேட்டாதான் ஆத்தா வீட்டுக்கு போகும், பொண்ணு கேட்டா தட்டாங்கிட்ட போகும். பொண்ணு கேட்டா பவுனு இந்த பொண்ணு கேட்டா தட்டாங்கிட்ட போகும், இந்த பெண்ணு கேட்டா தாய் கிட்ட போகும். அப்படி நீ எங்க அம்மா கிட்ட போன உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா நீ வந்ததே வந்த ஆம்பளை இதான் கரெக்டான பொம்பளை. அப்படி கேட்ட உடனே அம்மா நான் சதிகார பாவி சண்டால பாவிக்கு மாலையிட்டு ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியாச்சு தெரியாத மாலை போட்டுட்டேன் அம்மா. அவங்க கூட நான் போயிட்டேன் அம்மா. அன்னைக்கு பெத்தவளை நினைச்சு பத்தி அடி பாதி அடி சண்டாளி என் குடல்ல இருந்து பிறந்திருந்தா உனக்கு அந்த அருமை பெருமை தெரியும். நீ ஏகத்திலே பிறந்தவளாச்சு உன்னை தாயோட அருமை என்னடி தெரியும். அப்படி என்று அடியோ மட்டும் அடிச்சு நல்ல பொம்பளை அப்படிதான் அடிச்சு விடுவாங்க. ஆம்பளை வந்தாவா தனியா உன்னை ஒத்துக்க மாட்டான், நீ வெளியே போடி. அப்பதான் என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, அவன் எந்த ஜாதியா இருக்கட்டும் கல்லானாலும் கணவன் உள்ளானவன் புருஷன் கணவனோடு தான் சேர்ந்து வாழணும். ஒரு பெண்ணுக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தி தான் வாழணும். இதான் தர்ம நீதி. அவன் எந்த ஜாதியா இருந்தா கடனோடு தானே வாழணும், தனியா வந்த அப்படி என்று என்னை அவதூறமா பேசி அப்பொழுது அழுத கண்ண சிந்தனையாக எங்க ஓடுறேன் நம்மளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாரு. அப்பேர் கொண்டு சொல்ல முடியாது அட்னாவரத்துக்கு கல்யாணம் பண்ணபடி யாரு பிஸ்மாச்சாரி தாத்தா ஏன் பேத்தி என் வாயினால இல்ல பாயினாலா போச்சு தாத்தா. அப்படி என்று
வயது படுத்த இப்பேர் கொண்ட தாத்தா கால விழுந்த உடனே எம்மா அஞ்சி கலங்க வேண்டாம். அவன் ஏழான ஜாதி கீழான ஜாதின்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வளர்ப்பு ஏற்கன காலத்திலே அவன் வளர்ந்து வரும் நாளையிலே அப்பேர் வந்த பிள்ளை பொக்கிஷமாக வந்தவன். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வளர்ப்பு பிள்ளை. அவன் எந்த ஜாதி எந்த குலம் எங்களுக்கு தெரியாது. அப்பதான் கேட்கிற தாத்தா நீ ஒரு வார்த்தை சொல்லி கூடாதா? அவன் ஜாதி கட்டவனு சொல்ல கூடாதா அப்படி என்று கேட்கும்போது சொன்னார் ஜாதி எந்த குலமும் எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு கிடைத்த பிள்ளை என்று எங்க பிள்ளையில 100 பிள்ளையில அவனு ஒரு ஏற்கனவே அது ஒரு 100 இது ஒரு 5 இவன்தான் முத வந்தது அப்படின்னு வளர்த்து வரும் நாளையிலே திருமணம் முடித்து நீ அஞ்சி கலங்க வேண்டாம் மகளே என்று சொல்ல அப்பதான் தாத்தா கிட்ட சொன்னேன் இனி ஒரு காலம் அவன் முகத்தை நான் பார்ப்பது கிடையாது. அந்த செண்டால பாவி கூட நான் வாழக்கூடாது அப்படி என்று சொன்ன உடனே அழகாதம்மா அப்படி என்று இது அத்திநகரம் டெல்லி ஆகி அஸ்தாபுரத்துக்கும் அங்கு தேசத்துக்கும் இதன் மத்தியிலே சொல்ல முடியாது. யமுனை நதிக்கரை ஓடுகிறது. அதன் மத்தியிலே ஒரு அரண்மனை சொல்ல முடியாது. தனி மாளிகை ஒரு மாளிகை ஏற்படுத்தி வந்த மாளிகையை கட்டி அந்த மாளிகையிலே நான் தன்னந்தனிமையா பெண்ணா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பொம்பளை தனியா வாழலாமா? இருக்கக்கூடாதுங்க. அப்பதான் சொல்லுவாங்க காஞ்ச மரத்துக்கு சொல்ல முடியாது, காய்ச்ச மரத்துக்கு கல்லடி. ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு சொல்லடி. அப்ப பொம்பளையா இருந்தாலும் ஒரு சொல்லுவாங்க. இந்த ஆம்பளை உலகத்துல நம்ம வாழ முடியுமா? அப்படி என்று எங்க பெரிய மாமியா இருக்கிறாங்களே காதாரி பரவாயில்ல, நல்ல மனுஷன். ஏன்னா அவங்க போட்டா அப்படி அந்த காவலுக்கு இருக்க அந்த சமயம் நல்ல முறையில் இல்லா சரத்தில் இருக்கும்போது நாளுக்கு நாள் எனக்கு மசைக்கு ஆகிறதும் எனக்கு ஒரு விதமாக மழக்கங்கள் தோணுவதும் இப்படி இருக்க நாளுக்கு நாள் அப்படி வயிறு பெருத்து கொண்டே ஆளு பூரா காவல் இருக்கும்போது இது எப்படி நீர் போயிருந்தியா? அப்படி எனக்கும் சொல்ல முடியாது வவுறு வெறுக்கிறது என்று ஓட்டமாக ஓடி வந்து எங்க மாமியார் இருக்கிறாங்க. ஐயோ மருமவ முந்தி முதல வந்தவன் சொல்ல முடியாது. மாசம் சொல்லு மசக்கின்னு சொல்ல முடியாது. மாசமா இருக்கிறா. அப்படி ஜனஜனங்களை எல்லாம் கூட்டி வராங்க. என்ன கேட்கிறேன். ஆமா எங்களுக்கும் தெரியாது. கர்ணம் கூட எதனா வார்த்தையா அப்படி உனக்கு எதனாக அப்படி என்று கேட்க அத்தை சொன்னேன். ஐயா தன்னை அறியாமலே எனக்கே தெரியல. நாளுக்கு நாள் வயிறு வேங்குது அத்தை. அப்படி என்று தெரியவில்லை என்று சொல்ல அப்பதான் சொன்னாங்க எங்க அத்தை உனக்கும் தெரியல. இந்த வகுத்துல இருக்கிற பிள்ளை யாருன்னு சொல்லல. இது தகப்பு யாருன்னு தெரியல. அப்படி என்று மகனாக பெரியவன் இருக்க முடியாது துரியோதனை அழைத்து விவரத்தை சொல்ல அவர் என்னை வந்து கேட்டார். எனக்கு தெரியாது அப்படி என்று கேட்க அப்பதான் எங்க வீட்டுக்கார இருக்கிறாரு அந்த ஆளு அவரையும் கூட்டு கேக்குறாங்க. அண்ணா எங்களுக்கும் தெரியாது அப்படி இப்படி எதனா இருந்தீங்களா? ஐயோ இதுக்கு எனக்கு சம்பந்தம் அந்த பாவி செண்டால சொல்லு அந்த நேரம் பார்த்து அப்ப யாரு கட்டில் எழுகிறாரு? அடே துச்சாதனா ஓடிவா சண்டால பாதகி எப்போது இப்பேர் வந்து வேலை செய்தாலே நாசப்படுத்தி விட்டாள்.
அப்பேர் கொண்டு வேலை செய்து விட்டாலே யாரும் சொல்ல முடியாது. இந்த கர்ப்பத்துக்கு ஆள் இல்லாத எப்படி கர்ப்பம் எப்படி பின்ன ஆகும்? எப்படி ஆகும்? அப்பதான் என்ன சொன்னாரு, முந்தி முதலாக அஸ்னாபுரத்திலே சொல்ல முடியாத திருமணத்தை முடித்து வந்த ஆளு முத ஆளு நீதான். நீயே இந்த தவறு செய்த தவறு நீ வரவு பூரா அப்படி என்று சொல்ல முதலியார் எப்படி போகுது, வர பின்னியர் எப்படி அதனால உனக்கு தெரியலன்னு சொன்னா நான் விட போது துர்ச்சாத நாடத்தை கேட்க என்னை அடியா தொண்டமா அடிக்க அப்பேர் கொண்டு சொல்ல முடியாது. இவ பொண்ணு ஏகத்திலே பிறந்தவளாச்சு. அப்பேர் கொண்ட பொண்ணு சொல்ல முடியாது. ஏகத்தை மூட்டுங்கள் அக்கினியிலே இவளை கொளுத்துங்கள். எங்கிருந்து வந்தாலும் அங்கே போய் சேரட்டும். அப்படி என்று சொன்ன உடனே ஏகத்தை மூட்டி அந்த துர்ச்சாதன சண்டால பாவி ஏகத்திலே நீ போடுகிற சமயம் நிறுத்தங்களா சின்ன மாமனார் சொல்றார் நிறுத்துங்க இப்பேர் கொண்ட வேலை செய்யாதீங்க அப்படி என்று சொல்ல எதற்காக சித்தப்பா நீ தடுக்கிறாய் என்று துரியோதனன் கேட்கும் போது இதற்கு யார் காரணம் தெரியுமாடா? நான் சொல்றேன். இதற்கெல்லாம் காரணம் கர்ணன் தாண்டா என்று தெரிவித்தார். எப்படி நீ கர்ணன் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவ? யார் சொல்ல வேண்டியது? இது உண்மையா? நான் சொல்றேன். சாமம் என்பது 4 மூன்றாவது சாமம் சொல்ல முடியாது. தீர்த்த ஆடுவது நானு. அது யமுனை நதிக்கரம். அரண்மனை சொல்ல முடியாது. பொன்னூரி அரண்மனை வையாகதான் சென்று யமுனை நதிக்கரனை தீர்த்தமாடி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு 4வது சாமம் திரும்புவேன். இதான் எனக்கு வழக்கம். நான் என்ன செய்தேன்? அந்த மாளிகை வையா செல்கிற போது கர்ணன் இந்த மாளிகைக்குள்ளே சென்றதை நான் பார்த்தேன். மறுபடி தீர்த்தமாடி வருகிற போது வெளியே வருகிறதை சாட்சியோட நிரூபிச்சிட்டாரு. அப்படி என்று சொன்ன உடனே சித்தப்பா போய் சொல்ல மாட்டான். கரெக்டா உண்மையை சொல்கிறார். அப்புறம் கூட்டி கேட்டாங்க கர்ண மகாராஜன், ஏன் நான் போய் சொன்னேன்? அப்பா நான் சொல்லியிருப்பேன். அப்பயே சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? தன் மனைவி எங்கேயே போய் புல வாங்கிட்டு வந்துட்டா அதுக்கு ஆம்பளை ஒத்துக்கிட்டான். ஊர் உலகம் பேசு. ஆனா இதற்கு ஒரு ஆதாரம் வேணும். சாட்சி வேணும். இதற்காக தான் நான் போய் சொன்னேன் தவிர அப்படி இல்லை என்று சொல்ல அப்பேர் வந்து சொல்ல முடியாது. அவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் விதியினால் அவதரித்த ஒரு விஸ்வகேதனை பேர் பொறுத்த வரணும் இல்ல, விதியினால் அவதரித்ததால் விஸ்வகேது. அப்பேர் கொண்ட குழந்தையை பெற்று நெல்ல முறையிலே சொல்ல முடியாது. 11 வருஷமா அந்த ஆள் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அவரு என் முகத்தை பார்க்கல கிடையாது. என்ன பண்ண தன்னன் தனிமையா என் குழந்தை இருக்கிறான். 11 வயசு சின்ன புள்ள விஸ்வகேதை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தாதின்னு சொல்ல முடியாது. என் தாய் விட்டு சீதனம் அவளை கொண்டு வந்து எனக்கு அடைக்கலமாக சொல்ல முடியாத வேலையெல்லாம் செய்து நாங்க சொல்ல முடியாத இல்லறத்துல இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என் தாதி ஆகிய சுந்தரத்தை அடைக்க வேண்டும். சில வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன்னா உடம்பு நீ ஆகாசம் உடம்பு படுத்து ஆயாசம்னா ஒரே அசதியான